டேரக்டர் சார், யோகி பாபு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, இப்போ அது ட்ரெண்ட்ல போய் ஒரே நிமிஷம், அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பாட்னா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க, அது மென்ஷன் பண்ணி வச்சிங்களா இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷனாக பண்ணீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து அந்த சீன்ல வந்து அந்த படத்துல வந்து ஒரு எப்பவுமே இந்த படத்தெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்ப ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம், ஏதோ ஒரு பாட்டு பாட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா அது நம்ம அறியாம தான் பாடுறோம். ஆனா அது படத்துல வைக்கும் போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையா வருதுன்றத வந்து அது நாங்க சும்மா அதை பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்ப அது சும்மா ஒரு கேஷுவலா ஜாலியா சொன்னதுதான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடா சும்மா ஜாலியா ஐயோ இந்த பாட்டை பட்டா தப்பாயிடுச்சு, அது ஒரு நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும். அது படம் அந்த ஒரு டயலாக் மட்டும் நீங்க கேட்டிருக்கீங்க, அது ஃபுல் சீனா பார்த்தா அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த படம் இந்த இதுவை பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்காரர் வந்து கைதி காப்பாத்துவாரு, இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி மேட்ச் பண்றது? இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் வேற மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதினா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸ்ன்ற விஷயம் எல்லா படத்தையும் தொட்டு வந்துதான் இருக்கு. தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அது தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி. அதாவது கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியா டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது. ஆனா அதோடைய ஜானர் வேற, இதோடைய ஜானர் வேற. அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. சார், இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ல எல்லா ஈவெண்ட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. யோகி பாபு சார் வந்து யாருமே வந்து குறைசலாம் போனதே கிடையாது. ஆனா இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாரும் ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா, இன்னைக்கு வந்து நீங்க தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கு ரொம்ப நேரமா. இது என்ன காரணம்? என்னோட படம் என்ன, இப்போ எங்க படம் வந்து அவர் நடிக்க வந்தது வந்து நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தது வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டிராவல் பண்ணாமே அந்த படத்தை எடுக்காமே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு. அவ்வளவுதான். அஜ்மல் சார், ஒரே ஒரு நீங்க கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு இல்லாமையோ ரொம்ப பெருந்தன்மையா பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசா போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடிச்சு பண்ண மாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீன்ல வந்துட்டு போவார். ஆனால் நான் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும் போது அவர் இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுறேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். அஜ்மல் சார் ஒரு நிமிஷம் இருக்கு, பைக் தரேன். அஜ்மல் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க. நடுவுல கோட் நடிச்சீங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடைச்சிச்சு. இல்ல அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டரா பண்ணிருக்கேன். இது முழுசா கேரக்டரா பண்ணிருக்கேன். ஸோ அதனால அதை பத்தி பேசுறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி கோவும் சரி. ஆமா, ஹீரோ பண்ணதால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனாலதான் அப்படி பேசுறேன். சிவன வாரம் 10 படம் வருது. ஏற்கனவே விஷால் சார் வீட்டில் இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியா இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? செய்யறதுக்கு நாங்க ரெடி, மீதியை பண்ணேர் உதயா தான் பார்க்கணும். நாங்க ஆக்டிவா இருக்கிறோம், அதுல ரெடியா இருக்கும்.
யார் ரெடியா இல்லையோ அவங்க தான் அது வரணும். இல்ல, வாரம் வாரம் பத்து படம் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா தானே இருக்கு. இதோட விஷயங்கள் வந்து இங்க பேசுற இல்ல, ஏன்னா இங்கதான் எல்லாம் பேசுறீங்க. உண்மை என்னன்னா, இங்க எல்லாம் வந்து இங்கதான் பேசுறீங்க, 10 படம் வருதுன்றீங்க. பட் நீங்க அங்க ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா இருந்தால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே அங்க நடக்கிற விஷயங்கள்ல மீட்டிங்ல நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்கு. அது வந்து அங்கதான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா இருக்கு. வெளியே பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சில் அடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா சார். ப்ரொடியூசருக்கு நல்லது நடக்கும். இல்ல அது இல்ல பதில் தான். இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இருந்தாதான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இல்லை, அதுதான் உண்மை. சீக்கிரம் ஒற்றுமை. சார் விஜய் சார் ஒரு கேள்வி. இது இப்போ நிறைய பேன் இண்டியா படங்கள் வந்து இந்த படத்துலயும் வந்து டைரக்டர் கன்னட படம் 5 படம் பண்ணியிருக்காரு. கன்னட நடிகலாம் நடிச்சிருக்காங்க, பெரிய நடிகலாம் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் கன்னடம். இந்த படம்லாம் தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? வேற கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க, அதுக்கு மட்டுமே 1.5 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது. அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா? அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாண்ண. இது வந்து பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை. இவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்லும் போது அதான் சொன்னார், சார் பஸ் ஃபைட் வந்து ஒரு செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். 3 பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை. நல்லா பிரபாதமான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தியேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது. அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். குறிப்பாக அந்த பஸ் ஃபைட் ஓட்டுனவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினாரு. அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. லைவாக பார்த்தோம். லைவாக அந்த ஷாட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க. அந்த வந்து தமிழில் தான், நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கேரளாவிலும் ரிலீஸ் ஆகுது. அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டா அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது, தெலுங்குலையும் பிளான் பண்றோம். ஸோ நிச்சயமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குனா அது கண்டிப்பா பேன் இண்டியா ஃபிலிம் தான். உங்க கையில தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்கு. ஒரே சார் லாஸ்ட் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார். என்னன்னா நீங்க 2 பேரும் வேற சங்கத்துல இருக்கீங்க. ஆனா உங்க சங்கத்துல இருக்கவங்களுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னாருன்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனா வந்து நடப்பு சங்கத்துல வந்து சின்ன படங்களும் பண்றாங்க, பெரிய படங்களும் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவைதான் சார், 100% தேவைதான். அதாவது இப்போ நம்ம இங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியால போட தான் போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்லையா இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில வந்து விமர்சனம் பண்ண தான் போறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில வந்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றது அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து. அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸா எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியுது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாம, ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம, பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அதுல அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாலும் அதை மட்டும் தவிர்க்கணுன்றதை எனக்கு சார் ஒரே சார் என்னன்னா கூட்டி கழிச்சு நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சி போய் ஓடிச்சுன்னா அதை வர விடாம பண்ணிடுறேன்ன்றது.
பெரிய படம் 3 நாள் பெரிய படம் தாங்க சார், 3 நாள் சின்ன படம் தாங்குமா பாராட்டுறது உடனே பாராட்டுறது சொல்றோம் சார். 100 நாள் 100 ஷோ போடலாம் சார், சரிங்களா? ஆனா 100 நாள் வந்து 100 தேட்டர் எடுக்க முடியாது, சரிங்களா? ஒரு நாள் ஒரு ஷோ ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால வந்து சொல்றேன், நான் கேட்குறேன். அதான் சொல்றேன், அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை எடுத்து விட்றாதீங்க, திட்டத்தை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்றேன். அதான் மேட்டர். ரெக்வெஸ்ட் ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்க ஓடல அதுக்கு வர மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றது சார்? உதயா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரே கேள்வியில 2 கேள்வி. அதாவது உங்க அப்பா வந்து கலைஞர் கூட எல்லாம் இருந்தவர், தமிழ்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க வந்து திருநெல்வேலியில ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழ்ல உத்தமராஜா அந்த மாதிரி வச்சீங்க. இப்ப அக்யூஸ்ட் மாறிட்டீங்க. இது ஒரு கேள்வி. அடுத்து அஜ்மல், பவன், இந்த படத்துல நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர், உங்க நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லா தெரியாதா? அதை எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம். என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு. இப்போ இது டைரக்டரோட ஆப்ஷன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும் போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு. அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு, அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு, அமிகா இருக்காங்க, எல்லாருமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டா இந்த படத்துல இருக்கும். கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டா டைரக்டர் வந்து அளவிருக்காரு. இது நான் மட்டும் இல்ல, இதுல நடிச்ச எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேம்ல இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடியும். நம்பிதான் அந்த டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு 100% இல்லைனாலும் 90% பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு அது வருது. ஸோ அதனால எத்தனை ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும். எனக்கு வந்து வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவா வந்து அப்படி பண்றதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸா படம் பண்ற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி மியூசிக் டைரக்டர் நாராயணன் பாலகுமார்ஜி, நம்ம படம் வந்து எக்கோ, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுக்குறீங்க. ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. டவுன் அடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் மெலடியும் சரி, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க. என்ன காரணம்? செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை வரலையா? சூஸியாக பண்ணுறேன் சார். நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் கேட்டு அந்த இருக்கு. நீங்க வந்து எனக்கு hallmark of personality. Failures have never deterred you. Like a phoenix from the ashes. Every time you come up, என்னோட விஷயம் என்னைக்குமே இருக்கும். Thank you sir. Thank you sir. And accused வந்து நீங்க you are always an open hearted person. இது உங்களோட லைஃப்ல மைல்கல் மூவியா கண்டிப்பா இருக்கும். அப்புறம் நிக்கில் முருகன் நீங்க பிரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது. 95ல இருந்தே அவரோட துடிப்பை பாக்குறேன். இதே துடிப்பை அரும்பமீசையில இருந்தார், நல்லா வளர்ந்துருக்கார். அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்லை, எல்லா பிஆர்ஓ படங்களும் ஜெயிக்கணும். மனதார நல்லா தெரிஞ்சதுதான் சொல்றேன். அப்புறம் வந்து பர்சனல் விஷஸ், ஐ எம் டர்னிங் 70 on August. என்னோட பர்சனல் விஷஸ் டு தி ஹோல். Thank you so much sir. Thank you so much. சார், சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல அக்யூஸ்ட் போலீஸை காப்பாத்துதா இல்லை போலீஸ் அக்யூஸ்டை காப்பாத்துதா? இது நான் வந்து இந்த காவல்துறையை பத்தியோ அவங்கள பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல. எல்லா இடத்துலயுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லாருமே அக்யூஸ் தான், எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனை எப்படி மாத்துது. இதுல இந்த film there is a good cop and a bad cop also அப்படியே இருக்காங்க. படத்தோட மெயின் அக்யூஸ்ட், அதாவது மெயினா A1 A2 சொல்லுவோம் இல்லையா, A1 அவரு, A2 இவரு. உதயா சார், நீங்க திருநெல்வேலி படத்துல வந்து அறிமுகமானீங்க. அந்த படத்துல விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பிச்சு அவருக்கும் ஒரு தனி இது பண்ணாரு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, அவரோட நிலைகளை சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது, அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கும் போது ஆடியோ லான்ச் ஃபீல் பண்ணது, ஒன்று எங்க அம்மா இல்லை, இன்னொன்று விவேக் சார் இல்லை. இந்த 2 தான். ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாம இருந்ததே கிடையாது. அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும்.
அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் 6 பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த 6வது நண்பர் தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல. ஸோ அவர் இல்லைன்றது என்னால இன்னமும் ஜீர்ணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு கலைஞர். எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, உதயா நீ ஜெயிக்கணும். நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் உங்களுக்கு தெரியும் விவேக் சாரும் எனக்கும் எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும். நான் இன்னைக்கு மிஸ் பண்றேன். என்னால விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியும்னா நான் விவேக் சாருடைய அந்த நிறைவு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை வச்சேன். சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும்னு அப்போ அண்ணன் பூச்சிமுருகன் இருந்தாங்க. அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சிமுருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்ல வந்து எனக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்னைக்கும் நான் நன்றி சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை. சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலை பார்க்கும்போது நான் ஒரு துன்பமா இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம். ப்ரொடியூசரை வந்து ஒரு சீன்ல வந்து போட்டு தர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை காசு இன்னும் கொடுத்துருக்கலாமோன்றதுனால ஏன்னா இல்ல கொடுக்கல இல்லையா? அதாவது ப்ரொடியூசர் வந்து நீங்க வந்து கரெக்டா பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதுல அந்த போர்ஸ்ல தான் போன பேட்டா செட்டில் பண்ணுங்க சார், பணம் பேமெண்ட் கொடுங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டா கொடுத்துட்டார். இந்த படத்துல எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. ஒரிஜினல் சீனும் நினைச்சிட்டோம். இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க, குரூப் போட்டோ எடுத்துட்டு